கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम को महिमा मिले। இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். आज का दिन भी आपके बीच में आने के लिए परमेश्वर ने सहायता की है। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, அவர் இம்மட்டும் நல்லவராகவே இருக்கிறார். वह अब तक भला ही रहा है இனிமேலும் நல்லவராகவே இருப்பார். और आगे के लिए भी भला ही रहे। உங்களை எல்லாரையும் மீண்டும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். फिर से आप सबसे मुलाकात करने से अत्यंत आनंदित हों। கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அளவில்லாமல் பெருக பண்ணுவாராக. परमेश्वर आपको और बहुताई से आशीष दे और बेशुमार तौर से आपको बढ़ोतरी दे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। உபாகமத்தின் புஸ்தகம் व्यवस्था विवरण की किताब 8வது அதிகாரம் 8वां अध्याय 3வது वचनத்தை நாம் तीसरा वचन को पढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அவர் உன்னை சிறுமைப்படுத்தி उसने உன்னை பசியினால் வருத்தி उसने तुझको नम्र बनाया और भूखा भी होने दिया। இதை நாம் வாசிக்கும்போது यह हम पढ़ते समय வசனம் சொல்லுகிறது, वचन कहता है அவர் உன்னை சிறுமைப்படுத்தி वह तुझको नम्र किया உன்னை பசியினால் வருத்தி. और तुझे भूखा भी होने दिया। கர்த்தர் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்துவாரா? परमेश्वर एक व्यक्ति को नम्र बनाता है। படுத்துவாரா? क्या नम्र बना सकते हैं? அவர் பசியினால் வருந்த விடுவாரா? क्या वह किसी को भूख से सता सकता है? அவர்கள் பட்டினியாய் இருக்க கூடுமா? क्या वे भूखे रह भी सकते हैं? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? शास्त्र के वचन क्या बतला रहा है? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி कि वह तुझको नम्र बनाया பசியினால் வருத்தி. और भूख होने दिया। தேவன் சிறுமைப்படுத்தினார் என்றும் परमेश्वर ने नम्र बनाया है பசியினால் வருத்தினார் என்றும் நாம் இதிலே வாசிக்கிறோம். और भूख होने भी दिया करके हम पढ़ते हैं। கேள்வி என்னவென்றால், यहाँ पर प्रश्न क्या है? அவர் பசியினால் வருந்த விடுவாரா? क्या वह भूख से हमें भूख भी देगा? அவர் சிறுமைப்படுத்துவாரா? क्या वह हमें नम्र भी बनाएगा? பதில் சொல்லவும். अब उत्तर दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। சத்தம் ஹல்லேலூயா சொல்லலாம். जोर से हालेलुया बोलेंगे இன்னும் சத்தமா சொல்லலாம். और जोर से। நாம் வேதத்தை வாசிக்கும்போது हम शास्त्र में पढ़ते समय இதற்கு अनेक உதாரணங்களை நாம் எடுக்கலாம். यहाँ इस पर कई सारे उदाहरण हम देख सकते हैं। ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்ட இடத்தை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். परंतु जिस अवसर पर इस वचन कहा गया है उस पर हम अध्ययन करके आगे बढ़े। அவர் உன்னை சிறுமைப்படுத்தி वह तुझे नम्र बनाया பசியினால் வருத்தி. और भूखा भी होने दिया। தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறுமையை அனுமதிக்கிறதான ஒரு நேரம் காலம் உண்டு. ऐसा भी समय अवसर होता है जहां पर परमेश्वर किसी मनुष्य को नम्र बनाता है। பிசாசானவன் சிறுமைப்படுத்துகிற காரியமும் உண்டு. और वैसे अवसर भी होते हैं जहां पर शैतान नम्र बनाते हैं। மனுஷன் தன்னுடைய பாவத்தினாலே சிறுமைப்படுகிற காலமும் உண்டு. और इस तरह की दूसरी अवस्था भी है जहां पर मनुष्य अपने पापों के चलते नम्र बनते हैं।
தேவனுடைய அனுமதியினாலே சிறுமைப்படுத்தப்படக்கூடிய அந்த பாதையிலே கடந்து செல்லக்கூடிய அனுபவங்களும் உண்டு. ऐसे अनुभव भी होते जहां पर परमेश्वर के ओर से नम्र बनाए जाते और उस राह पर चलते भी हैं। இதற்கு வேதாகமத்திலே अनेक எடுத்துக்காட்டுகள் உண்டு. इसके लिए पवित्र शास्त्र में कई सारे उदाहरण हैं। சிம்சோன் தெலிலாள் மடியிலே படுத்தபோது सिमसोन जब दलीलाल के गोद में लेट गया, அவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்ட தெலிலாள் दलीलाल जिसने उसकी सारी वेदों को जान ली, அவனுடைய தலைமுடிகளை சிரைத்தாள். उसने उसकी सिर की केसों को कटवा लिए அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் என்று நாம் வாசிக்க और முடியும். इस तरह हम पढ़ते हैं कि वहां पर उसने उसकी लज्जा करवाई। யோபுவை பிசாசானவன் சிறுமைப்படுத்தினான். अय्यूब का लज्जा शैतान ने करवाया, தேவனிடத்தில் அனுமதி பெற்று. परमेश्वर से इजाजत प्राप्त அதை कर। யோபு சொல்லும்போது अय्यूब कहते वक्त அவர் சிறுமைப்படுத்தினார் என்று சொல்கிறார். कहता है कि उसने मुझे नम्र बनाया। இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது यहाँ पर इस स्थान पर हम पढ़ते समय அவர் உன்னை சிறுமைப்படுத்தி वह तुझे नम्र बनाया உன்னை பசியினால் வருத்தி. और तुझे भूखा भी होने दिया। இதற்கு நாம் வேதாகமத்திலே சில ஆதாரங்களை நாம் பார்க்கும்போது इसके लिए पवित्र शास्त्र में कुछ उदाहरण देखते समय இந்த இடத்திலே தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமையில் படுத்தினார், यहाँ पर इस स्थान पर परमेश्वर ने इजरायलियों को नम्र क्यों बनाया, ஏன் அவர்களை பசியினால் வருந்து விட்டார், क्यों उन्हें भूखा होने दिया, அவர்கள் ஏன் பசியினால் இருந்தார்கள், वे क्यों भूखे रहे, அவர்கள் ஏன் वे சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் क्यों नम्र बनाए गए என்று நாம் அதற்குரிய காரியங்களை பார்க்கும்போது आज इसके उदाहरण यदि हम देखें, ஆதியாகமம் 15:13 வாசிக்கும் பொழுது उत्पत्ति की 15 का 13 पढ़ते समय அங்கே தேவன் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर ने अब्राहम से कहा, உன் சந்ததியார் तेरे संतान தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து वे पराई देश में परदेसी बनकर जो तुम्हारे नहीं அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் उस देश वालों का सेवा टहल करेंगे அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். और तो बड़ी निश्चितता से जान ले कि उनके जरिए 400 साल वे सताए जाएंगे। அப்படியானால் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் यानी मतलब परमेश्वर ने जो अब्राहम को प्रतिज्ञा की थी அது நிறைவேறும்படியாக இப்படி ஒரு காரியம் நடக்கிறது. ये प्रतिज्ञा पूरी होने के लिए इस तरह की एक घटना हुई। அதன் பின்பு தேவன் சொல்லுகிறார், उसके पश्चात परमेश्वर यूं இவர்கள் कहता है, சேவிக்கும் ஜாதிகளை ये जिन जातियों का सेवा टहल நான் करेंगे நியாயம் தீர்ப்பேன், मैं उन जातियों को न्याय பின்பு चुकाऊंगा। மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். उसके बाद तमाम कुप वस्तुओं के साथ लौट आएंगे। ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் போது जो लज्जा की जाने की अवस्था में जब गुजरे, அதில் இருந்து மீட்டெடுக்கப்படும் போது वहां से जब छुड़ाए जाते, தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். तब परमेश्वर आशीषित करने के लिए सामर्थ्य है। இப்போ சிறுமைப்படுத்தப்படுதல், अब शर्मिंदा होना, சிறுமைப்படுத்தப்படுதல், சிறுமைப்படுத்தப்படுதல், कि लज्जित किए जाना, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். धन्य है वह जो नम्र पर ध्यान रखता है। இப்படி எல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்க इस முடியும். तरह हम शास्त्र में पढ़ सकते हैं சிறுமை என்றால் என்ன? कि दुर्दशा यानी क्या है, அடிமைப்படுத்தப்படுகிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் போவது, यानी गुलामी की अवस्था की ओर जाना, நிந்தைகளையும் அவமானங்களையும் எதிர்கொள்வது, निंदा और अपमानों की सामना करना, வருமானங்கள் இல்லாமல் தவிப்பது, और आमदनी के बिगर तड़पना, சரீரத்திலே வருகிற வியாதி நிமித்தமாய் ஏற்படுகிற வேதனைகள், शरीर के निर्बलताएं के कारण होने वाले दर्दें, இப்படி ஒரு மனிதன் உயர்ந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்த நிலைமைக்கு வருகிற அனுபவம் சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். इसी को कहते जब कोई व्यक्ति ऊंचे अनुभव से जब दुर्दशा में पड़ता है उसे कहते नीच होना, அவமரியாதைகளுக்குள்ளாய் கடந்து போகிறது, अपमान में गुजरना, அவமானங்களை மேற்கொள்வது, अपमानों को सहना, இப்படி உயர்ந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்த நிலைமைக்கு வரும்போது इस तरह जब वो ऊंचे स्तर से निचले स्तर पहुंचे
சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். इसी को कहते मतलब नम्र बनाया जाना। இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். इजरायली मिस्र में गुलाम थे। அவர்களுக்கு மேலே எகிப்தியர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள், ஒடுக்கினார்கள். उन पर मिस्त्री उन पर प्रभुता करते थे, उन्हें अंधेर करते थे। ஒடுக்கப்படுகிற அனுபவம் சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். जहां पर अंधेर किए जाते हैं उसे कहते हैं कि नम्र बनना। அவர்கள் இவர்கள் மேலே மிகுந்த பாரங்களை வைத்தார்கள். कि उन्होंने इन पर तमाम बोझ रखे। அநேக பாரங்களை சுமப்பது சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். तमाम बोझ उठाना जिसे कहते हैं दुर्दशा होना। இப்போ மனிதன் பாவங்களை செய்யும்போது அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். अब इंसान जब पाप में शामिल होता है तब उसकी दुर्दशा होती है। பிசாசினால் அந்நிய தெய்வங்களை அவன் வணங்கும் போது பிசாசினால் சிறுமைப்படுத்தப்படுகிறான். जब पराई देव देवताओं की दंडोत करने के कारण, शैतान के कारण उसकी दुर्दशा होती है। தேவன் இப்படிப்பட்ட பாதையிலே நடத்தும் போது சிறுமைப்படுத்தப்படுகிறான். परमेश्वर जब इस तरह की राह में अगुवाई करते तब दुर्दशा हमारी होती है। எப்படிப்பட்ட சிறுமையான அனுபவத்திலே நீங்கள் இந்த காலை வேளையிலே வந்திருந்தாலும் किसी तरह की दुर्दशा की स्थिति में इस सुबह की समय पर आप क्यों ना आए हो, கர்த்தர் சிறுமையை மாற்ற வல்லவராய் परंतु परमेश्वर आपकी दुर्दशा को दूर करने जा रहा है। आमीन। आमीन। நாம் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். हम नवंबर महीने के पहले सप्ताह में प्रवेश किए हैं। கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். पिछले 10 महीनों तक अनुग्रह रूपी परमेश्वर ने हमें संभाला। அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகர் சிறுமைகளுக்குள்ளாய் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. बहुतों के जीवन में बहुत सारे इस दुर्दशा में रहने की एक अवस्था है। இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், इस सुबह की समय आत्मा परमेश्वर यूं कहता है कि அப்படி நடத்தி வந்த காலங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. और इस राह पर चलने का, इस राह पर अगुवाई की जाने का एक मकसद है। தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணும்படியாய் அப்படி செய்தார். और परमेश्वर ने इसलिए आपके जीवन में ऐसा होने दिया ताकि अपने सामर्थ्य को प्रकट कर सके। அதே அந்த யாத்ராகமத்திலே இவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த சம்பவத்தை நாம் சங்கீதத்தின் 105வது சங்கீதத்திலே பார்க்கலாம். निर्गमन में यहाँ पर इनके जीवन में जो घटनाएं घटी जिसके प्रति हम भजन संहिता 105 में हम पढ़ सकते हैं। அப்போஸ்தலர் 7:6 நாம் அதை வாசிக்கிறோம். प्रेरितों के काम के 7वां अध्याय के 6वां वचन में हम देख सकते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். यहोवा की स्तुति हो। அவர் உன்னை சிறுமைப்படுத்தி उसने तुझे नम्र बनाया உன்னை பசியினால் வருத்தி और तुझे भूखा भी होने दिया। இப்போ நாம வாசிக்கும் போது अब हम पढ़ते समय யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, निर्गमन की 3 का 17वां वचन पढ़ते समय, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி मैं तुम्हें मिस्र की दुर्दशा से छुड़ाकर பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய और जिस देश में जहां पर दूध और मद बहती, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். சொல்லு என்றார். कानानी, येती, येबूसी, इन तमाम के तमाम जातियों के देश में तुम्हें ले जा पहुंचाऊंगा करके तुम बताना कहा। தேவன் மோசையோடு பேசும்போது இதை சொல்லுகிறார். परमेश्वर मूसा से चर्चा करते நான் वक्त உங்களை कहा, எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. मैं तुम्हें मिस्र की गुलामी से उबार कर। அப்போ சிறுமைப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ளாய் இவர்களை நடத்தினதும் தேவன்தான். तो उन गुलामी की अवस्था में इनकी अगुवाई भी परमेश्वर ने ही की थी। இப்பொழுது சிறுமையிலிருந்து விடுவிக்கிறவரும் தேவன்தான். अब गुलामी से छुड़ाने वाला भी कौन है? परमेश्वर ही है। அதற்கு தான் நாம் அந்த சங்கீதம் 107ல நாம வாசித்தோம். इसलिए भजन संहिता 107 में हमने पढ़ा। சங்கீதம் 105:17 வாசிக்கும் போது, भजन संहिता 105 का 17 में पढ़ते समय, அவர்களுக்கு முன்னாலே उनके सामने ஒரு புருஷனை அனுப்பினார். एक पुरुष को भेजा। யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். यूसुफ बंदी बनाया गया। இப்போ யோசேப்பு இவர்களுக்கு முன்னாலே அனுப்பப்பட்டான். अब इनके पहले यूसुफ भेजा गया அவன் சிறையாக அங்கே விற்கப்பட்டான். और वहां पर बंदी बनाया गया। சிறைச்சாலையிலிருந்து அவன் சிறுமைப்பட்டிருந்த அந்த நிலையில் இருந்து தேவன் அவனை உயர்த்தி சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். जहां पर उसने बंदी गृह की दुर्दशा अवस्था में था, उस अवस्था में से परमेश्वर ने उसे उबार कर
उसे सिंहासन में बिठाया। ஆனாலும் யோசேப்பு தன் மகனுக்கு பிள்ளை பெயர் வைக்கும்போது फिर भी यूसुफ अपने बेटे को नामकरण करते समय நான் சிறுமைப்பட்டிருக்கும் போது என்று சொல்லுகிறான். वो कहता है कि मेरी दुर्दशा में, அப்படியானால் அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தாலும் यानी क्यों ना वो सिंहासन पर बैठा भी हो, அவன் அந்நிய தேசத்திலே இருந்ததினாலே लेकिन वो पराई देश में होने के चलते அவன் அவனுக்குரியது அல்லாத ஒரு தேசத்திலே இருந்ததினாலே उसने एक गैर देश में रहने के चलते அவன் அதை சிறுமையாக பார்த்தான். उसके नजर में उसने उसे दुर्दशा समझा। ஆனால் நாம் வாசிக்கும் போது परंतु हम पढ़ते समय இவன் முன்பாகவே அங்கே போனதினாலே कि इसने पहले से ही वहां जा चुका था, इसलिए யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அங்கே எகிப்திலே போய் சஞ்சரித்தார்கள். याकूब और उसके बच्चे मिस्र में जाकर रहने लगे। அவர்கள் ஏறக்குறைய அதாவது 400 ஆண்டுகள் 430 ஆண்டுகள் वे लगभग 400 अर्थात 430 साल அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். वे मिस्र में थे, அவர்கள் பலுகி பெருகினார்கள். वे फूले फले। யோசேப்பு அங்கே போனதினாலே தான் அவர்களும் அங்கே போனார்கள். यूसुफ का वहां जाने के कारण इन्हें भी वहां पर जाना पड़ा। ஆபிரகாமோடு தேவன் செய்த அந்த வாக்குத்தத்தம், अब्राहम के साथ जो वादा परमेश्वर ने की थी அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம், और उसे दिया गया एक चिन्ह, அது நிறைவேறும்படியாக वो पूरी होने हेतु இவன் அங்கே போனான். ये पहले वहां गया। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் அப்போஸ்தலர் 7 நாம வாசிக்கும் போது प्रेरितों के काम 7 में पढ़ते समय வாசிங்க. पढ़िए। ம் ம் 17 வாசிங்க. 17 पढ़िए। நிறைவேறும் காலம் சமீபித்த போது சோத்திரம் போதும். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த காலம் சமீபித்த போது परमेश्वर की ओर से अब्राहम को जो समय दी गई थी, जब वो समय पूरा हुआ யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினான். तब एक अन्य राजा की उबार हुआ जो यूसुफ को नहीं जानता था। அவன் இவர்களை சிறுமைப்படுத்த தொடங்கினான். उसने इन्हें गुलामी में रखने की शुरू की। தேவனுடைய திட்டத்தின்படி परमेश्वर के योजना के मुताबिक மோசே பிறக்கிறான். मूसा का जन्म हुआ। மோசேயை கொண்டு தேவன் இவர்களை சிறுமையில் இருந்து விடுவிக்கிறார். मूसा के जरिए परमेश्वर ने इन्हें इनकी गुलामी से उबार लाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ மோசேயிட சொல்றாரு, நீ போய் அவர்கிட்ட சொல்லு, अब मूसा से कहता है कि तुम जा करके उन्हें बताओ எகிப்தின் சிறுமையில் இருந்து உங்களை விடுவிப்பேன். कि मिस्र की गुलामी से मैं तुम्हें छुड़ाऊंगा। கர்த்தர் உங்களை சிறுமையில் இருந்து விடுவிக்கிற காலம் வந்திருக்கிறது. परमेश्वर तुम्हें तुम्हारी गुलामी से छुड़ाने का वक्त आ चुका है। அதிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார் वहां से तुम्हें छुड़ाने जा रहा है என்று சொல்லி ஒரு செய்தியோடு மோசே கடந்து செல்கிறார். इस तरह की एक संदेश के साथ मूसा जा रहा है। இன்னும் உபாகமம் 26:6 வாசிக்கும் போது व्यवस्था विवरण 26 का 6 पढ़ते समय எகிப்தியர் எங்களை ஒடுக்கி मिस्रियों ने हमें गुलामी बनाए, எங்களை சிறுமைப்படுத்தி हमें अंधेर किए, எங்கள் மேல் கனமான வேலையை சுமத்தின போது और जब हम पर बड़ी बोझ के काम रखे, எகிப்தியர்கள் இவர்களை ஒடுக்கினார்கள், मिस्त्रियों ने इन्हें दबाए, சிறுமைப்படுத்தினார்கள், इन्हें गुलाम बनाए கனமான வேலையை और சுமத்தினார்கள். बड़ी बोझ उन पर लादे। நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஒருவேளை நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். शायद आपके नौकरी स्थल पर आपके गुलामी क्यों ना हो, நீங்கள் படிக்கிற உங்களுடைய காலேஜிலே ஒருவேளை நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம். आपके पढ़ाई के स्थल अर्थात आपके कॉलेज में शायद आपके दुर्दशा हो உங்கள் सकती है, உறவினர்கள் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டது போல இருக்கலாம். आपके रिश्तेदारों के बीच में शायद आपके दुर्दशा हो सकती है, அல்லது நீங்கள் இருக்கிற சபையிலே ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். या जिस कलीसिया के तुम सदस्य हो उस कलीसिया में तुम्हारी दुर्दशा हो सकती है। எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், परंतु किसी तरह की दशा में क्यों ना हो, எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், किसी भी स्थान पर दुर्दशा क्यों ना हुई हो, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். एक बात को हम समझना चाहिए தேவன் என்னை இந்த பாதையிலே நடத்துகிறார். कि परमेश्वर ने ही मुझे इस मार्ग पर चला रहा है, தேவனுக்கு நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பது நன்றாக தெரியும். और मेरी दुर्दशा को मेरा परमेश्वर भली भांति जानते हैं। ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इसलिए यहोवा की स्तुति हो। என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு. जो कुछ होवे सब भलाई के लिए। சொல்ல முடியுமா? அப்படி क्या हम कह सकते हैं इस प्रकार? சொல்ல முடியுமா? क्या हम कह सकते हैं? சொல்ல முயற்சிக்கணும்.
बोलने के लिए कोशिश करें। சொல்லுவாங்க பேசுகிறவங்களுக்கு பேசிடுவாங்க, हम सोचेंगे जी बोलने वाले तो आसान से बोल देंगे, அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். लेकिन जिन पर बीतता है उन्हें पता है। ஆண்டவர் எங்களை அந்த பாதையிலே நடத்தி கொண்டு வந்ததுனால பேசுகிறோம். परमेश्वर ने हमें भी इस तरह की राहों में अगुवाई की, इसलिए हम कह सकते हैं சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த காலங்கள் உண்டு. कि हमारे लिए भी दुर्दशा के दिन थे அநேகர் அவமதித்த காலங்கள் உண்டு. और वो समय भी था जहां पर बहुतों ने अपमान भी किए, அவமானங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்த காலங்களும் உண்டு. और वैसा समय भी है जो अपमानों के दौरान परमेश्वर के चरणों में बैठकर प्रार्थना करते थे। அழைத்தவர் உண்மை உள்ளவர், लेकिन बुलाने वाला सच्चा है, அபிஷேகித்தவர் உண்மை जिसने உள்ளவர். अभिषिक्त किया वो विश्वास योग्य है। காலம் வரும்போது உயர்த்த வல்லவராயிருக்கிறார். जब समय आवे तब हमें ऊंचा करेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல सेवकाई में आने का शुरुआत के दिनों में வந்து ஒரு சில வருடங்கள்ல जो प्रवेश करने के कुछ ही दौर में வியாதி வந்தது. बीमारी आई, ரொம்ப பலவீனப்பட்டு போனேன். बहुत ही बीमारग्रस्त हो चुका था தலையை தூக்க முடியாது. कि सिर भी उठा नहीं सकता था। தலையை திருப்பினா இப்படி திருப்பினாலும் தலை சுத்தும், अगर सिर को इस तरफ मोड़ूं तो भी चक्कर आता था, திருப்பினாலும் தலை சுத்தும். अगर उस तरफ मोड़ूं तो भी चक्कर आता இப்போ था। நான் தாராவில தான் இருந்தேன். तब मैं धारावी में था, செம்பூர்ல ஊழியம் सेवकाई चेंबूर में போக முடியாது. जा नहीं सकता था, கைத்தாங்கலாம் கூட்டு போவாங்க. किसी के सहारे में चलता था। அப்போ எனக்கு வில்லியம் பிரதர் தான் அங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண. तब उस समय भाई विलियम वहाँ मेरे लिए अनुवाद करते थे। ஒரு பக்கம் அவர் தோளில் கை போட்டுருக்கேன், एक बाजू में उनके कंधे की सहारा लेता ஒரு था, பக்கம் என் மனைவி தோளில் கை போட்டு और दूसरे बाजू अपने पत्नी के कंधे पर सहारा लेता था। இந்த பிரிட்ஜ் தாண்டி அந்த பக்கம் போய் டேக்ஸியில் போய் அங்கே இறங்குவோம். यहाँ के जो पुल पार करके उस पार जाकर वहां से टैक्सी में बैठना था செம்பூரில் போய் இறங்குவோம். और चेंबूर में जाकर हम उतरते थे। 10-15 நிமிஷம் கூட செய்தி கொடுக்க முடியாது. 10-15 मिनट तक मैं संदेश दे नहीं पाता था, தலை சுத்தம், चक्कर आता था வாமிட் ஆகிற மாதிரி இருக்கும். और उल्टी होने का महसूस होता था। அதனால உடனே முடிச்சுட்டு பக்கத்தில் விசுவாசி வீட்டில் போய் படுத்துக்குவோம். तुरंत खत्म करके बगल के विश्वासी के घर में जाकर लेट जाता था। ஏறக்குறைய 3-4 மாதங்கள் இப்படியே போச்சு. लगभग 3-4 महीनों तक इसी तरह गुजरते रहा। அப்போ எல்லாரும் சொன்னாங்க, तब सब लोग ने कहा இவ்வளோ நாளும் பின்மாட்டத்தில் இருந்தான், इतने दिन तक ये पिछड़े अवस्था में था, எங்கேயோ மாட்டிக்கிட்டான், कहीं ना कहीं फंस गया, செத்துருவான் அப்படின்னா. अब इसके साथ ये मर जाएगा, इसका मरना तय है। இவனுக்கு ஏதோ வியாதி பிடிச்சிருச்சு அப்படி. कि लोग कहने लगे कि इसके अंदर कुछ भयानक बीमारी आ गई, கர்த்தர் நல்லவர். परंतु परमेश्वर भला है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கைவிடாதவர். परमेश्वर वो है जो त्याग नहीं देता। என் மனைவியிட்ட எங்கள் மனைவியோட அம்மா என் மாமியார் சொன்னாங்க, और मेरी पत्नी से मेरे सास माँ बताई, அம்மா உனக்கு டெய்லர் வேலை தெரியும், बेटी तू तो सिलाई का काम जानती है, அதனால கவலைப்படாது, इसलिए तू निश्चिंत रहना, 2 பிள்ளைங்களையும் நீ டெய்லர் வேலை பார்த்தினாலும் காப்பாற்றிடலாம். तू कम से कम सिलाई का काम करते हुए अपने दोनों बच्चों को संभाल सकती है। மருமகனுக்கு எது ஆகுனாலும் நீ கவலைப்படாது. अगर दामाद के साथ कुछ हो भी गया लेकिन तू चिंता मत करना। அவள் வந்து என் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. उसने आकर के मेरे बगल में बैठकर रोने लगी। நான் சொன்னேன், मैंने बोला சாகணுமானால் அப்போதே செத்துருக்கணும், अगर मरना ही होता तो पहले ही मर जाता, என்னை உயிர்ப்பித்து लेकिन मुझे जिलाकर என்னோடு பேசி मुझसे बातें करते हुए அழைப்பையும் தரிசனத்தையும் ஒரு விஷயம் உறுதிப்படுத்தி एक बार मेरी बुलावा और मेरे दर्शन को दृढ़ निश्चित करते हुए இந்த இடத்துல இன்னாருக்கு கீழே இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி इस स्थान में फलाना व्यक्ति के आधीन होकर सेवा करने का, இந்த இடத்துல தான் ஊழியம்னு சொல்லி और इसी स्थान में सेवा करना है करके பேசி स्पष्ट बोलकर என்னை நடத்தி வந்த தேவன் मुझे जो चला लाया என்னை परमेश्वर, சாகிறதுக்காக கொண்டு வந்தாரு. उसने तोड़ी मुझे मरवाने के लिए लाया। அவர் நிச்சயமா என்னை சாக விட மாட்டார். नहीं, सचमुच वो मुझे मरने नहीं छोड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல கர்த்தருடைய கிருபை இன்று வரை தாங்கி வருகிறது. और उसी प्रकार आज तक परमेश्वर का अनुग्रह ने संभालते आया। சிறுமைப்படுத்தப்பட்ட காலம், जो दुर्दशा के दिन, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया।
கர்த்தர் நல்லவர். परमेश्वर बल्ला है। அப்போ என்கிட்ட ஒரு சின்ன மொபைல் உண்டு. उस समय मेरे पास एक छोटा सा मोबाइल होता था। நான் 98ல இருந்து மொபைல் யூஸ் பண்றேன். 1998 से मैं मोबाइल इस्तेमाल किया। அப்போல இருந்து நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு तब से मैं मोबाइल इस्तेमाल करते आ रहा हूँ। அப்போ ஒரு கால் அவுட் கோயிங்க்கு 13 ரூபாய். उस समय ऐसा था, अगर मान लो एक कॉल करना है, बार कॉल करना है तो आउटगोइंग के लिए 13 रुपया। ஆமா, இன்கமிங் 7 ரூபாய். अगर मान लो किसी से कॉल आना है तो 7 रुपया लगता था। அதுக்கு பிறகு அந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு என்கிட்ட ஒரு சின்ன மொபைல் உண்டு. उसके बाद सेवकाई में आने के बाद मेरे पास एक छोटी सी मोबाइल थी, தலைமாட்டில் தான் இருக்கும். अपने सिर के बगल में रखता था। குமாரதாஸ் ஐயா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணதே இல்லை. कुमारदास अय्या एक दिन भी फोन उन्होंने नहीं की। இருக்கியா? क्या जिंदा है? போறவங்ககிட்ட எல்லாம் விசாரிப்பாங்க. लेकिन जो कोई आते थे उनसे पूछताछ करते थे। சகோதரிமார்கள் வீட்டுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட எல்லாம் விசாரிப்பாங்க. बहन लोग हमारे घर पर आते थे, प्रार्थना करते थे, उनसे पूछताछ करते थे। விசுவாசிகள் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, विश्वासी लोग घर आते थे, प्रार्थना करते थे, அவங்ககிட்ட எல்லாம் விசாரிப்பாங்க. उनसे भी पूछताछ करते ஆனா थे। எனக்கு நேரடியா அவர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாடான்னு கேட்டதே இல்லை. लेकिन स्पष्ट मेरे लिए उन्होंने कभी भी फोन करके क्या भाई सलामत है उन्होंने कभी नहीं पूछा। அது எனக்குள்ள ஒரு வருத்தமா இருந்தது. तब मुझे थोड़ा दुख महसूस हुआ நம்ம ஐயா ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி कि கேட்க. हमारा अय्या ने फोन करते हुए एक शब्द भी पूछा नहीं। ஒரு நாள் பிரசங்கத்தில் ஆவியானவர் என்னோட பேசினார். एक दिन संदेश के दौरान आत्मा ने मुझसे बात किया அவர் மூலமா தான் பேசினார். और उनके द्वारा ही बात किया தேவன் உன்னை இந்த பாதையில कि நடத்துகிறார். परमेश्वर तुझे इस मार्ग पर चला रहा है। ஹalleluya. हालेलुया। அதனால மனிதர் விசாரிக்கலையே நாம் கவலைப்படக்கூடாது. इसलिए मनुष्य हमारे ख्याल नहीं रखने के चलते हम चिंता ना करें, கர்த்தர் என்னை இந்த பாதையில நடத்துகிறார். परंतु परमेश्वर ने मुझे इस राह पर अगुवाई किया। ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அப்படி, तो शायद आप भी सोच सकते हैं ஊழியக்காரங்க கூட விசாரிக்கலையே, कि सेवक लोग भी हमारे ख्याल नहीं रखते। கர்த்தர் இந்த பாதையில நடத்துறார். जी हाँ, परमेश्वर ही इस राह पर तुम्हारी अगुवाई कर रहा है। கர்த்தர் உனக்கு ஏதோ உன்னை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். कि परमेश्वर के ओर से परमेश्वर ने तुम्हें कुछ ना कुछ सिखा रहे நம்முடைய हैं। வாழ்க்கையில தேவன் நம்மை சில காரியங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். हमारे जीवन के दौरान परमेश्वर किसी चीजों को हमें समझाने का प्रयास தேவன் करता है நமக்கு சில காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். कि परमेश्वर हमें कुछ बातों की महसूस दिला रहे हैं। ஆகவே தேவன் இந்த பாதையிலே என்னை நடத்துகிறார் इसलिए परमेश्वर ही मुझे इस राह पर अगुवाई कर रहा है என்று நாம் விசுவாசிக்கும் போது, इस तरह जब हम विश्वास करें, நாம் நம்பும் போது, जब हम यकीन करें, தேவன் வரும் காலங்களை ஆசீர்வதிக்க तब வல்லவராயிருக்கிறார். परमेश्वर हमारे भविष्य काल को आशीषित करेगा। ஹalleluya. हालेलुया। இவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். इनके जीवन में इस तरह की दशा थी। இப்ப பாருங்க, अब देखिए, தேவன் அவர்களை परमेश्वर उन्हें பெலிஸ்தியருடைய தேசத்தின் வழியாய் வழி நடத்தாமல் फलिस्तियों की देश की ओर से उनका मार्गदर्शन नहीं कराया, செங்கடல் வழியாய் வழி நடத்தார். परंतु लाल समुद्र की ओर से उनका मार्गदर्शन कराया। இவர்கள் செங்கடல் வழியாய் தேவன் இவர்களை வழி நடத்துகிறார். परमेश्वर ने इन्हें लाल समुद्र की ओर से इनकी मार्गदर्शन कराई। நாம் அதை யாத்திராகமும் 13 அதிகாரம் 17 18 வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். जिस विषय को हम निर्गमन की किताब 13 का 17 18वां वचन में पढ़ सकते हैं। அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, इस तरह जब उन्हें अगुवाई की तब क्या हुआ, யாத்திராகம் 15 22 வாசிக்கும் போது, निर्गमन की 15 का 22 पढ़ते பின்பு समय மோசே இஸ்ரவேல் ஜனங்களை फिर मूसा इजरायलियों को சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். लाल समुद्र की ओर से उन्हें ले चलाया। அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் वे सूर जंगल की ओर रवाना किए 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல், और 3 दिन जंगल में थे, यानी बिना पानी के थे। 3 நாள் 3 दिन தண்ணீரே கிடைக்காம, कि पानी उन्हें बिल्कुल नहीं मिला, தொண்டெல்லாம் வறண்டு போகுது. कि गला पूरा सूख चुका था। மிருக ஜீவன்களுக்கு தண்ணி கிடையாது. जानवरों के लिए पीने के लिए पानी नहीं मिला। அவங்களுக்கும் தண்ணி இல்லை, பிள்ளைக்கும் தண்ணி இல்லை. देखिए, ना उन्हें पानी मिला, ना उनके बच्चों को पानी मिला। சரி, எனக்கு தான் தண்ணி இல்லை. मुझे भी पानी नहीं। அந்த பிள்ளை மூஞ்ச பார்த்துட்டு, बच्चे के चेहरा देखते हुए, முகத்தை பார்த்துட்டு சொல்லுவோம், उसके चेहरा को देखते हुए हम कहते हैं, ஆண்டவரே, हे प्रभु, இந்த பிள்ளை என்னையா பாவம் பண்ணிச்சு, प्रभु ये बच्चा ने क्या, इनका क्या कसूर है, எனக்கு தான் தண்ணி இல்லை, मुझे पानी नहीं मिला, ठीक பிள்ளை है, என்ன பாவம் लेकिन हमारा बच्चा ने क्या गुनाह किया। இப்படி பிள்ளை மூஞ்ச பார்த்து பார்த்து इस तरह बच्चों के चेहरा देखते देखते நாம தேவனிடத்துல அநேக காரியங்களை முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். हम परमेश्वर के सामने कई सारी मामले में हम बुड़बुड़ाने लग जाते ஏன்னா हैं, தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை விட பிள்ளை மேல இருக்கிற பாசம் அதிகம். क्योंकि परमेश्वर के प्रति जो हमारा विश्वास है वो विश्वास से बढ़कर बच्चों के प्रति प्यार अधिक है।
है। அதனால கஷ்டம் வந்துன்னா நானா பட்டினி இருந்துருவேன், இந்த பிள்ளை என்ன ஆண்டவரே பாவம் பண்ணிச்சு. इसलिए तकलीफ के दौरान हम कहते हैं कि प्रभु अगर मुझे सहना है मैं सह लूंगा, लेकिन मेरा बच्चा ने क्या எனக்கு गुनाह வியாதி किया? வந்துன்னா பரவாயில்ல, என் பிள்ளை என்ன ஆண்டவரே பண்ணிச்சு. हे प्रभु, यदि मुझे बीमारी आती तो कोई बात नहीं, लेकिन मेरे बच्चों ने क्या गुनाह किया? அநேக இடங்களிலே कई स्थान में நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து हमारे बच्चों के चेहरा देखकर தேவனை நாம் பார்க்க மாட்டேங்கிறோம். हम परमेश्वर को देखने से वंचित रह जाते हैं பார்க்காம போயிருது. कि परमेश्वर के चेहरा देख के भी अगर हम चले இல்லைன்னா जाते हैं, முறுமுறுக்குறது. या तो बुड़बुड़ाते हैं தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து. या तो परमेश्वर के विरोध बुड़बुड़ाते हैं। உங்களையே கைவிடாத தேவன் உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். सोचिए, जो परमेश्वर जिसने आपको नहीं त्यागा, कहां से आपके बच्चों को त्यागेंगे? ஒருவேளை நாம செத்து போனாலும் நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க கர்த்தரால் கூடும். भले यदि हम मर भी जाए, लेकिन हमारे बच्चों को जीवन देना हमारा परमेश्वर जानता है। உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. आप अपने बच्चों के प्रति चिंता ना करें। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। ஒரு முறை காட்கோபர்ல நான் என் மனைவி என் பையன் एक बार घाटकोवर में मैं और मेरी पत्नी और मेरा बेटा, போவதுக்கு தான் பைசா இருந்தது. जाने के लिए हमारे पास पैसा था। அப்போ தாராவில இருந்தோம். उस समय हम धारावी में थे போறதுக்கு தான் பஸ் காசு இருந்தது. और जाने के लिए बस के लिए किराया था। நாங்க 3 பேரும் போயிட்டோம். हम तीनों निकल पड़े। சரி, அங்க யாராவது 5-10 ரூபா தருவாங்க. सोचे ठीक है, वहां जाने पर कोई हमें 10-20 देंगे, ஏன்னா அங்க மராட்டி ஜனங்கள்ங்கிறதுனால 5 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம். क्योंकि वहां के लोग मराठी लोग हैं, तो 5 रुपया भी देते तो बड़ी बात है। சாயா கொடுத்தாலும் பாலே இருக்காது, அது ப்ரௌன் கலர்ல தான் சாயா இருக்கும். अगर वे चाय भी पिलाते वे लोग, तो उसमें दूध ही नहीं होता, यानी ब्राउन कलर दिखता। குடிச்ச உடனே எனக்கு தலை சுத்தும். और उनके चाय पीने से मुझे चक्कर आता, அப்படி இருக்கும். वैसा चाय होता। அப்போ அங்க காட்கோபருக்கு போயிட்டோம். तो घाटकोपर हम पहुंच गए। வர்றதுக்கு அங்க யாராவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் தெரியல. तो हमने सोचा ठीक है, वहां से आने के लिए कोई देंगे, लेकिन किसी ने भी नहीं दिया। ஏன்னா அங்க விசுவாசிகள் ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுப்பாங்க. क्योंकि वहां के विश्वासी लोग 5 रुपया या 10 रुपया देते थे। அது சரி, வரும்போது ஆண்டவர் பார்த்துக்குவார், கிடைக்கும் அப்படின்னு போயிட்டோம். तो ये सोचकर हम निकल पड़े, ठीक है लौटते समय परमेश्वर देख लेगा या कोई कुछ दे देंगे। ஆனா எல்லா வீடும் விசிட்டிங் முடிஞ்சிட்டு और तमाम घर का विजिटिंग हो चुका था, ஜெபம் பண்ணியாச்சு, प्रार्थना हो चुका था, கையில பைசா கிடையாது. लेकिन हाथ में पैसा नहीं। என்ன பண்ண, अब क्या करें? நம்ம தான் நடப்போம். ठीक है चलो पैदल निकलते हैं, கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। நடக்க ஆரம்பிச்சோம். पैदल निकल पड़े। காட்கோபர் காமராஜ்லேருந்து நடந்தோம். कमानी காமராஜ் நகர் घाटकोपर कामराज नगर से हम रवाना किए। ஹைவேல அப்படியே நடந்து வரோம். हाईवे में महामार्ग में निकल पड़े, என் கூட என் பையன் வரான். और मेरा साथ मेरा बेटा भी निकल पड़ा। அவன் சின்ன பையன், அப்போ वो तब छोटा था, அப்போ ஒன்றாவது படிச்சுட்டு இருக்கான். तब वो पहला कक्ष में था। அப்போ அவனை பார்க்கணும், तब मैंने उसे देखा ஆண்டவர் எப்படி பார்க்க. और परमेश्वर को भी देखा। சரி, நான் நடக்கேன், சரி, ठीक है मैं पैदल चल रहा हूँ, ठीक है, இவன் என்னையா பண்ணா, लेकिन हे प्रभु इसने क्या गुनाह किया? அப்படியே நடத்தி आप उसे भी चला ले आ रहे हो। இதை வச்சு தான் சொன்னேன்னா, इसी के चलते मैंने कहा நாம் என்ன செய்யறோம்னா, हम क्या करते, நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு हमारे बच्चों का देखते हुए ஆண்டவரே हे प्रभु, என்னையானே அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. हम इस तरह बच्चों को देखने के बाद परमेश्वर से सवाल पूछने लग जाते அவனை हैं। பார்த்தேன், मैंने देखा, அவன் ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கான். लेकिन मेरा बेटा तो बड़ी खुशी के साथ चलते आया। ஆனா நமக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. देखिए बेटा खुश है, लेकिन हमारा दिल नहीं मानता। அது மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா தான் இருக்கும். उसी प्रकार हमारे बच्चों को कोई दुख नहीं, वे खुश रहते நமக்கு हैं, தான் அவங்கள நினைச்சா டென்ஷனா. लेकिन हम उनके बारे में सोचने के चलते चिंतित होते हैं। சரி, கொஞ்ச தூரம் வந்தோம். ठीक है थोड़ी दूर हम चलते ஒரு चलते மனசுல आए ஜெபம் பண்ணிட்டே வாரேன். और मन में प्रार्थना करते करते आया। அமர்மல்ல ஒரு விசுவாசி உண்டு. तो अमर महल में एक विश्वासी थे। அப்போ குமாரதாஸ் ஐயா சொல்லுவாங்க, எப்போது நீ அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு. तो कुमारदास अय्या कहते थे कभी अगर मौका मिलता उस घर में भी जाकर प्रार्थना करके நம்ம आना, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. क्योंकि वे हमारे कलीसिया में नहीं आते थे। அதனால நான் மனசுல அது சிந்தனை ஓடுது எனக்கு. तो ये विचार मेरे मन में आया। அப்போ இன்னைக்கு அந்த வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணுவோம். तो मैंने सोचा ठीक है आज उस घर पर जाकर हम प्रार्थना कर लें, எப்படியும் ஒரு 50 ரூபா காணிக்க தருவார். तो कम से कम एक 50 रुपया हमें धान मिल जाएगा, பஸ்ஸில் போயிடலாம் अब बस में आगे हम जा सकते हैं। அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ये सोचकर हम चल पड़े। ஆனால் அங்கே அப்படியே 3 நேரம் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். तो इस प्रकार एक किनारे में हम होते चलते செடா आ रहे நகர் थे। வழியா அப்படியே செம்பூர் வந்தாச்சு. छेड़ा नगर होकर चेंबूर पहुंच செம்பூர் गया। அமர்மல் கிட்ட வரோம். चेंबूर के अमर महल पहुंच आए। அப்போ அதில் ரைட் அடிக்கணும்.
वहां से फिर राइट बाएं तरफ जाना है, ரைட்டு போய் அவர் வீட்டுக்கு போகணும். दाएं तरफ जाकर उनके घर जाना था. ரைட் அடிக்க போகிறேன், जैसे दाएं तरफ मोड़ना था, அவர் ஏத்தல வந்துட்டார். उन्होंने सामने आ गए. நான் பார்த்தேன், मैंने सोचा பரவாயில்ல, ठीक है. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, तमिल में कहावत है, मुहावरा है. போன தெய்வம் குறுக்க வந்தது அப்படி. मुहावरा ऐसा है कि जिस ईश्वर का दंडोत करने गए वही ईश्वर सामने आ गया. அவரே வந்துட்டார். उन्होंने स्वयं सामने आ गए. பார்த்தவொடனே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொல்லுவார், और देखते ही मैंने सोचा प्रेज लॉर्ड पास्टर कहेंगे, வாங்க வீட்டுக்கு போகணும் கூட்டு போயிருவார். और मुझे लगा कि वो मुझे हाथ पकड़कर बुलाएंगे कि आओ चले घर चले, प्रभु की स्तुति हो. அப்படின்னு நினைச்சிட்டு ऐसा मैंने सोच रहा था. பார்த்தாரு, उन्होंने देखा, பேசினாரு, बात भी की எப்படி இருக்கீங்க, और पूछा कैसे हो, நல்லா விசாரிச்சாரு. और अच्छी तरह उन्होंने पूछताछ किया விசாரிச்சு சொன்னாரு, और सब पूछने के बाद कहा அர்ஜென்ட்டா வெளியே போய்கிட்டு இருக்கேன், मुझे एक जरूरी काम है, मुझे तुरंत बाहर जाना है. உங்களை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன், मैं सोचा कि आपको अपने साथ घर ले ஆனா चलो, நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன், लेकिन कुछ जरूरी काम से मैं बाहर जा रहा இன்னொரு हूँ. நாள் வாங்க. और एक दिन आ जाइए. எப்படி இருக்கும்? अब क्या लगेगा, क्या महसूस होगा? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். यहोवा की स्तुति हो. அப்புறமா அப்படி சொல்லிட்டு டப்புன்னு அவனை பார்த்தாரு, और इस तरह कहने के बाद तुरंत बेटे की तरफ उनकी ध्यान இது गई. உங்க பையனா அப்படின்னாரு. पूछा क्या ये आपका बेटा है? ஆமா அப்படி. मैंने बोला जी हाँ. அதனால அவனை கூட்டு போனாரு, तुरंत उसने क्या किया, उन्हें अपने साथ ले गए. ஒரு வேஃபர் பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு, एक वेफर का पुड़ी खरीद कर दिया. ஒரு 1/2 லிட்டர் இந்த மாசா ஒன்று வாங்கி கொடுத்தாரு, आधा लीटर का एक माजा भी खरीद कर दिए. அவன் கையில கொடுத்துட்டு उसके हाथ में देकर பிரைஸ்லான்னு போயிட்டார். ठीक है प्रेज द लॉर्ड बोलकर निकल पड़े. அடுத்த நாங்க நடக்கும். उसके आगे और हम हमारी यात्रा जारी की. மாசம் வாங்கும்போது நான் மனசுல நினைக்கிறேன், उन्होंने जब वेफर और माजा खरीद कर दिए तब मैंने मन में सोचा, ஐயோ அந்த பைசாவையா என்கிட்ட கொடுங்கயா, अरे ए भाई साहब जो पैसे से आप खरीद रहे हो कम से कम वो पैसा हमारे हाथ में तो दे दो. அதையா கொடுத்தா பஸ்ல போயிருவேன். कम से कम उतना ही पैसा आप दे देते तो हम बस में तो चले जाते हैं. அவர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். उन्होंने बच्चे के पास देकर निकल पड़ அவர் गए. கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கும். இப்போ குர்லா கிட்ட வந்துட்டோம். अब उसके बाद तो पैदल चलते चलते कुर्ला तक पहुंच மனசுல गए. நினைக்கிறேன், ஏன் இப்படி ஆண்டவர் நடத்துறாரு, तब मैंने मन में सोचा परमेश्वर इस तरह क्यों अगुवाई कर रहे हैं. ஏன் வேஃபரும் அதையும் வாங்கி கொடுத்தாரு. उसने क्यों वेफर और ड्रिंक्स खरीद कर दे दिया. பார்த்தா அவன் அழகா சாப்பிட்டுட்டு அவன் குடிச்சிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்கான். लेकिन बेटे की तरफ ध्यान दिया था, वो तो मस्त खा पी कर चल रहा है. அப்ப ஆவியானவர் உணர்த்தினாரு, तब आत्मा परमेश्वर ने महसूस दिलाया, உன் பிள்ளைய குறித்தானே கவலைப்பட்ட, तूने अपने बेटे के बारे में चिंता किया था அவனை ना, பாரு இவ்வளவு ஜாலியா வந்துட்டு இருக்கான், देख वो कितना ऐश के साथ आ रहा है. என்னடா. चल तुम चलो. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. எத்தனையோ நாள் நாங்க செம்பூர் நடந்து அங்க செம்பூர்ல இருந்து நடந்து வந்திருக்கோம். कई सारे दिन हम चेंबूर तक पैदल जाते थे, वहां से पैदल आते थे. போகும்போது பைசா இருக்கும், जाते समय पैसा होता था, வரும்போது இருக்காது. आते समय पैसा नहीं நானே होता. என் மனைவி உபவாச கூட்டம் முடிச்சிட்டு நடந்தே வந்துரும். मैं और मेरी बीवी दोनों उपवास की मंडली समाप्त कर पैदल आ जाते थे, வரும்போது அப்படியே பாட்டு படிச்சுட்டே வரும். और आते वक्त गीत गाते गाते आ जाते थे. அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், और ऐसा आने में भी बड़ी खुशी ரொம்ப होती थी, சந்தோஷமா வரும். बड़ी खुशी के साथ आते थे. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. ஆனா எந்த விசுவாசி வீட்லயும் போய் எனக்கு பஸ்ஸுக்கு பைசா இல்ல கொடுங்கன்னு கேட்டது இல்ல. लेकिन किसी भी विश्वासी के घर पर जाकर बस के लिए किराए नहीं, मुझे पैसे दे दो, कभी नहीं मांगा. ஆனா வந்து செம்பூர்ல கேட்டு பாருங்க. अगर जरूरत पड़ा तो आप चेंबूर में आकर पूछ लीजिए. ஹalleluya. हालेलुया. எதுக்கு சொல்றேன்னா, मैं क्यों कह रहा हूँ தேவன் சிறுமைப்படுத்துகிற அந்த காலம், कि परमेश्वर वो समय जहां पर परमेश्वर हमें दुर्दशा में अगुवाई करते हैं, அனுமதிக்கிற காலம், कि उसकी ओर से इजाजत की जाती है, நடத்துகிற காலம். कि अगुवाई की जाने वाली समय. இங்க பாருங்க, இவர்களுக்கு தண்ணி கிடைக்கல, यहाँ पर इन्हें देख के जल तक नहीं मिला தாகமா இருக்கிறாங்க. और खूब प्यासा थे. 3 நாள் 3 दिन தண்ணியே இல்ல, उन्हें पानी ही नहीं அவருடைய मिला, பிள்ளைகளுக்கு தண்ணி இல்ல. उनके बच्चों को पानी नहीं मिला. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். इसलिए मैंने अब ये उदाहरण बताया. ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்ல. उनके भेड़ बकरियों को पानी नहीं मिल रहा. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, उन्होंने क्या किया कि அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார். उन्होंने बढ़ाने लगे. லாஸ்ட்ல ஒரு இடத்துல வந்து சேர்ந்தாங்க. आखिर उन्होंने एक स्थान पर आ पहुंच அங்க गए. தண்ணி இருந்தது, वहां पर पानी थी, ஆனா எப்படி இருந்தது? लेकिन कैसे थी, ஆ? எப்படி இருந்தது? कैसे पानी मिला? கசப்பா இருந்தது, कड़वी पानी, குடிக்க முடியல, जिसे पी नहीं पाए. முறுமுறுத்தார்கள். तब बुड़बुड़ाने लगे. ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், परमेश्वर ने मूसा से ஒரு कहा மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லி. कहा कि एक वृक्ष की शाखा काट कर उसमें डाल दे. அந்த யாத்திராகம் 16 24 வாசிங்க, 15 24. निर्गमन 15 का 24 पढ़िए. ஆ, முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். சோதரம்
போதும். அப்போ ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். तो लोग कुड़कुड़ाने लगे. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையில் நடத்தும் போது परमेश्वर जब इस तरह की राह पर अगुवाई करते हैं நாம முறுமுறுக்க ஆரம்பிச்சிரும். तब हम कुड़कुड़ाने लग जाते हैं. முறுமுறுக்காதீங்க. मत बुड़बुड़ाइए. என்ன செய்யாதீங்க? क्या ना करें? முறுமுறுக்காதீங்க. ना कुरकुराएं. என்ன கடவுள், कौन भगवान, என்ன கர்த்தர், कौन सा परमेश्वर, என்ன கோயில், कौन सा मंदिर है, என்ன ஜெபம், कौन सी प्रार्थना, என்ன பைபிளை வாசிக்கணும், क्या क्यों बाइबल पढ़े, என்ன ஊழியக்காரங்க, कौन सेवक है ये. ஒரே முறுமுறுப்பா தான் இருக்கு. इस तरह बारंबार बड़बड़ाते रहते हैं நிறைய ஒரே முறுமுறுப்பா தான் இருக்கு. कि इस प्रकार तमाम बड़बड़ाते रहते हैं. சிலர் வீட்டுக்கு ஊழியக்காரங்க போயிட்டு வந்திருப்பாங்க. किसी किसी के घर पर सेवक जाकर लौट आ जाते हैं. அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு சாயங்காலமே ஜோம்பலாம் படுத்துருவான். उसी दिन शाम वे बीमारग्रस्त हो जाते हैं. இந்த ஊழியக்காரன் வந்துட்டு போனா என் பிள்ளை ஜோம்பலாம் படுத்துருச்சு. तब वो क्या बुड़बुड़ाने लग जाते हैं, ये सेवक ने हमारे घर पर आकर चले गए, हमारे बेटा बीमारग्रस्त हो गया. அன்னைக்கு தான் வந்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க, அதுக்குள்ள நஷ்டம் வந்துருச்சு. आज ही आकर उन्होंने प्रार्थना करके चले गए तो हमें नुकसान आ गया. நம்ம பண்ற தப்பு தெரியாது, लेकिन हमारी गलती की हम महसूस नहीं करते हैं ஏன் இப்படி வருதுங்கிறதும் தெரியாது. और हमें पता भी नहीं चलता कि क्यों हमारे साथ ऐसा हुआ. இப்படி எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்குது. इस प्रकार हर चीजों में बुड़बुड़ाते हैं. இவர்கள் முறுமுறுத்தார்கள். इन्होंने बुड़बुड़ाए. ஆனால் மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்ற தேவனாலே கூடும் என்று விசுவாசிக்கவில்லை. परंतु मारा के उस जल को मीठा बनाने परमेश्वर से संभव है करके उन्होंने विश्वास नहीं किया. எகிப்திலே अनेक அற்புதங்களை கண்டவர்கள், जिन्होंने मिस्र में तमाम चिन्ह அதிசயங்களை चमत्कारों को கண்களினால் பார்த்தவர்கள், और चमत्कारों को जिन्होंने अपने आंखों से देखी, அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைக்கவில்லை. उन्होंने अपनी गुजरी हुई जिंदगी को याद नहीं की. ஹல்லேலூயா. हालेलुया. மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. मारा के जल कड़वी थी. கர்த்தர் என்ன செய்தாரு? परमेश्वर ने क्या किया? மோசேட்ட சொன்னார், ஒரு மரத்தை வெட்டி போடு. मूसा से कहा कि एक डाली काट कर उसमें डाल दे. तब उसने डाल काट डाल दिया, மதுரமாய் மாறியது. तुरंत मधुर मीठा बन गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னும் அடுத்தால பார்த்தோம்னா, और भी यदि हम अगला देखा जाए, அடுத்தால பட்டினி வருது. अगला उन्हें भूख पड़ने की अवस्था आई. இப்போ என்ன வந்துச்சுன்னா தாகம் வந்துச்சு. अब पहला क्या आया, उन्हें प्यास आई. யாத்திராகமம் 16:3 வாசிங்க. निर्गमन का 16 का 3 पढ़िए. இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்கார்ந்து பாருங்க, அந்த அடுப்பு பக்கத்திலே உட்கார்ந்து வேக சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க போல. मान लो महसूस ऐसा लगता है कि वे चूल्हे के बाजू में बैठकर जैसे पकता था तब वैसे वे खाते भी रहे. ஆமா, சில மக்கள் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லியே பாதி கறியை காலி பண்ணி. कुछ लोग क्या कहते हैं, मैं स्वाद चखना चाहता हूँ, स्वाद चखता हूँ बोलकर आधा हिस्सा खाली कर देते हैं. கேட்டா நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கோம். ये भाई क्या कर रहे हो? नहीं नहीं, स्वाद चख रहा हूँ. எனவே இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க போல. तो शायद ये लोग भी उसी तरह बैठे होंगे இறைச்சி பாத்திரத்து அண்டையிலே உட்கார்ந்து कि मांस की हंडियों के पास बैठ गए. அடுத்த வாசிங்க. अगला पढ़िए. சாப்பாடு தான் நினைக்கிறேன். देखिए भोजन, அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டாங்க. और जिन्होंने भरपूर रोटी खाए, அடிமைத்தனத்தில் இருந்தது ஞாபகம் இல்ல, कि उनकी गुलामी उन्हें याद नहीं आई, சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தது ஞாபகம் இல்ல, दुर्दशा के अनुभव उन्हें याद नहीं आई, அவன் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவன் வீட்டுல அடிமையா இருந்தா அது ஞாபகம் இல்ல, उनके तमाम काम करते हुए उनके गुलाम बनकर रहे ये बात याद नहीं रही, அதெல்லாம் மறந்து போச்சு. ये चीजें भूल गए. இப்ப என்ன ஞாபகம் வருது? अब उन्हें क्या बात याद இறைச்சி आई? பாத்திரம் தான் ஞாபகம் வருது. अब उनके लिए मांस के हंडे याद आए. வாசிங்க அடுத்தால. पढ़िए. அதான் சொல்லுவாங்கல்ல, எப்ப சாவரு தான் சாவரு, தின்னுட்டு சாவு. मरना तो है, आखिर खा पी कर मर जाए, நல்லா சாப்பிட்டுட்டு சாவு. इसलिए खूब खाकर मर जाए. நம்ம டாக்டர் சொல்லுவார், சுகர் வந்துட்டு அது சாப்பிடாத இது சாப்பிடாது. क्योंकि डॉक्टर ये कहकर मना कर देते, भाई तुम्हें शुगर आ गया इसलिए वो भोजन खाना பிரஷர் मना है, ये வந்துட்டு அது खाना. சாப்பிடாத இது சாப்பிடாது. डॉक्टर कह देते, भाई तुम्हें प्रेशर की बीमारी है इसलिए वो नहीं खाना, ये नहीं खाना. சிலர் கேட்க மாட்டாங்க. कुछ लोग मानते भी नहीं. எப்படியும் சாவதானே போறோம். आखिरकार मरना तो है, நல்லா சாப்பிட்டுட்டு சாவு. इसलिए खूब खा पी कर मर जाए. அது மாதிரி वैसा ही என்ன சொல்றான், इन्होंने क्या कहा இறைச்சி பாத்திரம் பக்கத்திலே உட்கார்ந்து कि मांस की हंडियों के पास बैठकर संतुष्ट खाकर அங்கேயே செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். वहीं अगर हम मर जाते तो भला होता. அடுத்தல வாசிங்க. अगला पढ़िए. பட்டினியினால் கொல்லும்படி
பட்டினி, இப்போ பட்டினி வந்துருச்சு. देखिए अब भूखा आ गया, முதல்ல தாகம் வந்துச்சு, पहला प्यास आया, இப்போ பட்டினி வந்துருச்சு. अब भूख आ गया. பட்டினினாலே கொல்ல போறியா நீ? क्या तुम हमें भूखे मार डालोगे? அப்போ சிறுமைப்படுத்தி, तो दुर्दशा நம்ம வாசிய வசனம் बनाकर, சிறுமைப்படுத்தி, हमने जो वचन पढ़े थे नम्र बनाकर பசியினால் வருத்தி. और भूख से सताकर, இப்ப என்ன பசி வந்துருச்சு, क्योंकि भूख आ गया, பட்டினி வந்துருச்சு. भूखापन आ गए. இதெல்லாம் யார் நடத்துறா? ये सब कौन अगुवाई कर रहा है? யார் நடத்துறா? कौन अगुवाई कर रहा है? சொல்லுங்க. बताइए. பிசாசா கொண்டு வந்தான்? क्या शैतान ने थोड़ी लाया? பிசாசு கொண்டு வந்தானா? क्या शैतान थोड़ी लाया? இல்ல மோசே கொண்டு வந்தானா? या मूसा के कारण हुआ? யார் இந்த பாதையில நடத்துறா? कौन, किसने इस राह पर उन्हें अगुवाई कर யார் रहा है? நடத்துறானே? कौन इस मार्ग पर चला रहा है? நடத்துற. परमेश्वर अगुवाई कर रहे हैं பசியினால் வருத்தி. कि भूख लाकर. பாருங்க, இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல தான் तो इस तरह की इस अवस्था में நாம வாசி அந்த வசனத்துக்கு வருவோமா? हमने जो पढ़े थे उस वचन के ओर आते हैं. உபாகமம் பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு அறியாதிருந்த மன்னாவினால் போஷித்தார். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இது எதுக்கு இந்த பாதையில தேவன் நடத்துறாருன்னா, इस राह में परमेश्वर क्यों अगुवाई करते हैं? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, इसलिए कि मनुष्य ना केवल रोटी தேவனுடைய से, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். परंतु परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक शब्द से जीवित रहेगा. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். हर एक शब्द से जीवित रहेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, इसलिए कि परमेश्वर का सामर्थ्य को हम जान लें தேவன் பராக்கிரமம் செய்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, और इस बात को भी हम जानने के लिए कि परमेश्वर किस तरह पराक्रम काम करते हैं, தேவன் அற்புதத்தின் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, और इस बात को भी जानने के लिए कि परमेश्वर हमारा अद्भुत करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, इसलिए वो तुझे नम्र बनाकर பசியினால் வருத்தி. भूख भी दिया. அப்ப ஏன் இதெல்லாம் வருது? ये सब क्यों आ रहा है? ஏன் இந்த கஷ்டம்? ये सब तकलीफ ஏன் क्यों? நஷ்டம்? ये सब नुकसान ஏன் क्यों? அவமானம்? ये सब अपमान क्यों? ஏன் நிந்தை? ये निंदा क्यों? ஏன் பசி? ये ஏன் भूखापन क्यों? பட்டினி? ये भूखावस्था क्यों? தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ண முடியாது. इसलिए ये सब हो रहा है ताकि परमेश्वर अपने सामर्थ्य आपके जीवन में प्रकट करना चाहता है. அந்த அந்த வேர்டு பாருங்க, உனக்கு உணர்த்தும்படிக்கு. देखिए वहां पर शब्द पर ध्यान दीजिए कि तुझे एहसास दिलाने के लिए, உனக்கு உணர்த்தும்படிக்கு. कि तुझे समझाने के लिए. யாருக்கு உணர்த்தும்படிக்கு? किसे समझाने के लिए? எனக்கு உணர்த்தும்படிக்கு. मुझे एहसास होने के लिए. எனக்கு உணர்த்தும்படிக்கு. मुझे एहसास होने के लिए. உனக்கு உணர்த்தும்படிக்கு. तुझे महसूस होने के நீ लिए. என்ன உணரணும்னா, कि तू क्या महसूस करना है, நமக்குள்ள என்ன உணர்வு உண்டாகணும்னா, हमारे अंदर कौन सी समझ आना है, தேவன் வல்லமை உள்ளவர், ये समझ कि परमेश्वर हमारा தேவன் सामर्थ्य है, பராக்கிரமம் कि செய்கிறவர், परमेश्वर हमारा शक्तिशाली है. நாம் ஆராதிக்கிற தேவன் யார், जिस परमेश्वर का हम उपासना करते वो है कौन, அவருடைய வார்த்தையிலே என்ன வல்லமை உண்டு उसके वचन में कैसा सामर्थ्य है, என்பதை உணரும்படிக்கு. इन बातों को समझने के लिए. ஹல்லேலூயா, हालेलुया. உணரும்படிக்கு. महसूस करने के लिए. சிலர் சொல்லுவாங்களே, பிராக்டிக்கலா தேவன் செய்றார். कुछ लोग जैसे हम कहते हैं ना, परमेश्वर ने கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். अनुभव रूपी यानी चखकर जान लो कि परमेश्वर कैसा भला है. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பார்க்கணுமா? कैसे जान लेना है परमेश्वर को? ருசித்து பார்க்கணும். चखकर जानना है कि परमेश्वर ஏன் कैसा ருசித்து भला है. பார்க்கணும்? क्यों उसे स्वादना है? அப்போதான் உணர்வு உண்டாகும். तब महसूस होगी. அப்போதான் என்ன உண்டாகும்? तब क्या होगा? உணர்வு உண்டாகும். तब महसूस मिलेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால், अगर हम परमेश्वर कैसा भला है चखकर जान लेंगे, அதை ருசித்து பார்த்துட்டோம்னா, यदि हम एक बार उसे स्वाद कर देख लिया, நாம கர்த்தரை விட்டு விலக तो மாட்டோம். हम परमेश्वर को कतई नहीं छोड़ेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் என்ன செய்றாருன்னா, வார்த்தையினாலே பிழைப்பான். उसने क्या कहता है कि शब्द से जीवित रहेगा. அவர்களுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? परमेश्वर ने उनके साथ क्या किया? வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். उनके लिए
आसमान से मन्ना बरसाया, அவருடைய வார்த்தையை அனுப்பினார். यानी अपने वचन भेजा। அல்லேலூயா. हालेलुया। அவர்களுக்கு மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்தார். और मन्ना के जरिए उन्हें खिलाया 40 வருடம் அவர்கள் और புசித்தார்கள். 40 साल वे खाए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. तो यानी परमेश्वर का वचन में सामर्थ्य है। நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். हमारा परमेश्वर शक्तिमान है। அவர் அற்புதம் செய்கிறவர். वो अद्भुत करता है, அவர் அதிசயமானவர் वो चमत्कार करता என்பதை है। நாம் உணரும்படி इन बातों को हम समझने के लिए தேவன் இந்த பாதையிலே நடத்துறார். परमेश्वर ऐसे राह पर अगुवाई करता है। அதனால அந்த பாதையில போகும்போது முறுமுறுக்க கூடாது. इसलिए इस मार्ग में चलने के दौरान हम ना कुड़कुड़ाएं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஊழியத்துக்கு வரணும். अब सेवा में आना है। ஏறக்குறைய ஒரு 3 மாசம் உபவாசம். लगभग एक 3 महीना उपवास में था। 3 நாள் உபவாசம் இருப்பேன். 3 दिन उपवास करता था, அப்புறம் சாப்பிடுவேன். उसके बाद खाना खाता था। திடீர்னு ஒரு 7 நாள் உபவாசம். अचानक एक 7 दिन का उपवास, அப்புறம் சாப்பிடுறது. फिर उसके बाद खा लेता था। காலையிலேருந்து சாயங்காலம் வரை உபவாசம், சாயங்காலம் சாப்பிடுறது. और सुबह से शाम तक उपवास करता था, उसके बाद खाना खाता था। இப்படியே ஒரு போயிட்டு இருக்கு. इस तरह जारी था। வேலைக்கும் போகல, काम पे भी नहीं गया, எங்கேயும் போகல, यहाँ भी नहीं, कहीं नहीं गया, வீட்டிலே உட்காந்துட்டேன். घर पे बैठ गया, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். प्रार्थना में बैठ गया। என் மனைவிக்கு கோபமாக வருது. तब मेरी पत्नी में गुस्सा आया, ஆனால் ரொம்ப பயப்படுவா लेकिन ज्यादा डरती भी थी அப்போ. तब। அதனால ஒன்றும் பேச மாட்டா. इसलिए वो कुछ नहीं बोलती थी, ரொம்ப பயப்படுவா. बहुत डरती थी। அப்படி பார்த்தாலே ஆள் அந்த இடத்துல நிற்கும். अगर मैंने एक बार आंख उठाकर देख लिया तो उसी स्थान पर खड़ी हो जाती, ஆள் நவலாது. थम जाती। அதனால் இவன் என்ன சொல்ல, तो अब वो सोच रही कि मैं अब इसके पास क्या बताऊं। இந்த ஆள் என்னடா நான் ஊழியம் போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். कह रहा है कि सेवकाई में जा रहा हूँ, सेवकाई में जा रहा हूँ बोलकर बैठकर प्रार्थना में बैठ गया। வருமானத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. अपना कोई आमदनी है, कोई कमाई है, என்னத்தை திங்கிறது. अब क्या खाएं। ஆனால் பாருங்க, लेकिन देखिए 3 மாதங்கள் 3 महीने கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். परमेश्वर ने अद्भुत रीति से चलाया। எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது. लेकिन उस समय में इन बातों को नहीं जानता था। நான் ஆண்டவரை விட்டு உட்காந்துட்டேன். मैं बस इतना ही कह के उसके उपस्थिति में बैठ गया। என்ன செய்யணும், अब क्या करना है प्रभु, எங்கே போகணும், कहाँ जाना है, எங்கே ஊழியம் செய்யணும், कहाँ सेवा करना है, யாருக்கிட்ட ஊழியம் செய்யணும், और किसके पास सेवा करना है। பல கேள்விகளோட நான் உட்காந்து ஜெபம் பண்ணி इस तरह तमाम प्रश्नों के साथ बैठकर मैं ஆண்டவர் प्रार्थना में ஒன்றுனா बैठ गया। பேசிக்கிட்டே இருக்கிறார். और परमेश्वर एक एक करते बोलने लगा। இங்கே வீட்டில் எப்படி பிரச்சனை, அது பெண்களுக்கு தானே அது தெரியும். और घर की बातें जो गृहिणी है, जो महिला है, महिला जानती है। ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும். हम क्या करते हैं, अपना कोई मित्र को अपने घर ले आ जाते हैं சாப்பாடு குடும்பம், और हम बोल देते हैं भाई खाना खिलाओ, அங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். लेकिन हमें यहाँ तक मालूम नहीं होता कि घर पे है या नहीं। அவங்களுக்கு தான் தெரியும் அங்கே இருக்கா இல்லையான்னு. लेकिन गृहिणी को मालूम है कि वहाँ है या नहीं। அதனால நான் ஒரு நாள் அப்படி செஞ்சதில்லை. मैंने कभी ऐसा किया नहीं। ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். मतलब कहने का मतलब मेरा है कि हम यहाँ तक मतलब ध्यान नहीं देते। ஆனால் 3 மாதம் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். लेकिन 3 महीने परमेश्वर ने अद्भुत रीति से अगुवाई किया। அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அந்த காரியம். उसके बाद मुझे ये बातें सब என் மனைவி पता சொன்னது चला। என்னன்னா, मेरी पत्नी ने क्या बताई, அதுக்கு முன்னாடி கூட நான் அரிசி பருப்பு கடன் வாங்குவேன். उसके पहले चावल दाल में उधार लेती थी। ஆனால் நீங்கள் 3 மாதம் ஜெபத்தில் இருந்தீங்க பாருங்க, लेकिन जिस वक्त आपने 3 महीना उपवास में बैठ गए थे, ஒரு நாள் கூட கடன் வாங்கலை. उस समय पर उस दौरान मैंने कभी भी उधार नहीं ली। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। எதுக்கு சொல்றேன்னா, मैं क्यों कह रहा हूँ, நாம முறுமுறுக்காம இருந்தா போதும், बस हम इतना करना है कि न बुड़बुड़ाएं, கர்த்தர் நடத்துவார். परमेश्वर अगुवाई करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ பசியினால் வருத்தி तो भूखा भी होने दिया, சிறுமைப்படுத்தி नम्र बनाया। என்ன விளங்க பண்றாரு, मतलब क्या स्पष्ट कराना चाहता है வல்லமை உள்ள தேவன். कि ये स्पष्ट कराना चाहता है कि वो நாம் அவரை सामर्थी है। நோக்கி பார்த்தா போதும், बस हम उसके ओर ताकना है। அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் वो இருக்கிறார். चमत्कार करने के लिए पर्याप्त है। ஹல்லேலூயா. हालेलुया। நேரம் அதிகமானதுனால समय ज्यादा हो गई, इसलिए முடிக்கலாமான்னு நினைக்கிறேன். इसलिए सोच रहा हूँ कि क्या खत्म कर दूं। ஹல்லேலூயா. हालेलुया। முடிச்சிருவோமா? क्या समाप्त कर दें? ஏதாவது சொன்னா தானே, अरे कुछ तो बताइए, அல்லது போகலாமா? या आगे बढ़े?
சோதரம் போகலாம். கர்த்தருக்கு சோதரம். यहोवा की स्तुति हो. அப்போ நாம் இன்னும் வாசிச்சோமானா तो हमने क्या पढ़ा कि முடிச்சிருந்தோம் ஒரு கொஞ்ச நேரத்தில். थोड़ी देर में समाप्त कर दूंगा. மத்தியில் நாம் வரும்போது मत्ती में आते समय நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி இருக்கும், बहुत सारे लोग कहते हैं ये तो पुराना नियम की बात है, புதிய ஏற்பாட்டிலலாம் அப்படி இருக்காது. नया नियम में ऐसा नहीं होता. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாக நடத்துகிறார். परमेश्वर नया नियम में और अलग तौर से अगुवाई किया சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் வித்தியாசமாக நடத்துகிறார். और क्रूस के बाद परमेश्वर के मार्गदर्शन कुछ முன்னாடி अलग வேற तौर से மாதிரி நடத்துவாராம், पहले अलग होता है அதுக்கு பின்னாடி வேற மாதிரி और நடத்துவாராம். उसके बाद और खास रूप से अगुवाई உங்களை करता है. சொல்லல, आप உங்களை சொல்லல, आपको नहीं कह रहा நிறைய हूं. பேர் வெளியே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. तमाम लोग इस तरह प्रचार करते हुए बाहर घूमते फिरते हैं. வாசிப்போம். पढ़ेंगे மத்தியில வரும்போது मत्ती में आते समय மத்திய 8ஆம் அதிகாரத்துல मत्ती 8वां अध्याय में உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். अब इस बात को जानते हैं, இருந்தாலும் வாசிங்களேன். फिर भी पढ़िए ना. 23ல இருந்து வாசிங்க. 23 से पढ़िए. அவர் படவில் ஏறினபோது ஆ அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். ஆ அப்பொழுது ஆ படவு அலைகளால் மூடப்படத்தக்கதாய் ஆ கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. ஆ அவரோ நித்திரையாயிருந்தார். அவரோ நித்திரையாயிருந்தார். நெத்திரியா இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து ஆ அவரை எழுப்பி எழுப்பி ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் அழிந்து போகிறோம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? क्या कहते हैं? ரட்சியும் बचाओ, நாங்க என்ன செய்ய போறோம்? हम क्या होने जा रहे हैं? சாகுறோம் ஆண்டவர். हम मर रहे हैं. படகுல யார் இருக்கா? नाव में कौन थे? படகுல யார் இருக்கா? नाव में कौन है? ஏசுநாதர் இருக்கு. यीशु मसीह. என்ன செய்தாரு? क्या कर रहे थे? என்ன செய்தாரு? क्या किया? தூங்கிட்டார். सो गया. என்ன செய்தாரு? क्या कर रहा था? நித்திரையா இருந்தார். सो गया था. சரீரத்திலே தூங்கினார். कि शरीर में सो गए थे, ஆனா ஆவியில அவர் விழிச்சிட்டு இருந்தார். परंतु आत्मा में जागते रहे. இஸ்ரவேலை காக்கிறவர் क्योंकि इजराइल का रक्षक உறங்குவதும் இல்லை, ना उगता தூங்குவதும் ना இல்லை. सोता. அவர் படகுல தான் இருக்காரு, वो नाव में ही थे ஆனா தூங்கிட்டார். लेकिन सो गए. இவங்க என்ன சொல்றாங்க? इन्होंने क्या कहा? படகு அலைகளினால் अब लहरों से नाव, இப்போ கடல்ல மூழ்கிரும். अब झील में डूबने की अवस्था थी. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? तब उन्होंने क्या कहा? லட்சியம் हे प्रभु बचा लो, हे प्रभु हमें बचा लो, சாக போறோம் யா. हम मरने पर है. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தத்துல அதை தான் சொன்னாங்க. इजरायलियों ने जंगल में इसी बातों को कहते थे, அங்கேயே செத்துருப்போம், नहीं तो हम पहले मर जाते. இங்க கொண்டு வந்து சாவடிக்கியா கூட்டு வந்து அப்படி. यहाँ क्यों ले आए ताकि हमें यहाँ मरने छोड़े? இதை மாதிரி தான் சொல்றான், படகுல இருந்துட்டு சொல்றான் சாவ போறோம். अब ये भी नाव में बैठकर कहते कि हम मरने जा रहे हैं. அங்கேயும் கர்த்தர் இருக்கிறாரு, वहां भी परमेश्वर मौजूद है. வனாந்திரத்திலயும் கர்த்தர் இருந்தார். जंगल में भी परमेश्वर मौजूद था, அவனுக்கு விளங்க பண்ணும்படியாய் लेकिन उसे समझाने के लिए, அப்பத்தினால் மாத்திரமல்ல ना केवल रोटी से, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு. परंतु परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक शब्द இங்க में படகுல सामर्थ्य है. இருக்கிறாரு, अब नाव में है. இங்க இப்ப சொல்றா நாங்க சாக போகிறோம். यहाँ के लोग कहते कि हम मरने जा रहे हैं. ஆண்டவர் என்ன சொன்னாரு? प्रभु ने क्या उत्तर दिया? வாசிங்க. ஆத்மவிசுவாசி அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி பயம் வந்த உடனே डर आते ही விசுவாசமும் போச்சு, विश्वास भी छिन गया, ஜெபமும் போச்சு, प्रार्थना भी छिन गया, எல்லாமே போச்சு. सब कुछ छिन गया. நிறைய பேருக்கு பயம் வந்துருச்சு. बहुतों में डर आ जाता है. என்ன பயம் வந்துருச்சு? कौन सा डर आ जाता है? செத்து போயிருவோங்கிற பயம் வந்துட்டு. मरने का डर आ जाता है. இவர்களும் சொல்றான் ये भी कहते हैं மடிந்து போகிறோம், हम मर रहे हैं, ஆக போறோம், हम डूब रहे हैं. प्रभु எலும்புமியா जागो प्रभु, நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிற. आप क्यों सो रहे हैं? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அவர் என்ன சொன்னாரு? तब उसने क्या कहा? அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். तब उसने आंधी और पानी को ढांटा, காற்றையும் கடலையும் அதட்டினார். आंधी और पानी को ढांटा. ஹல்லேலூயா, हालेलुया. உடனே மிகுந்த அமைதல் और உண்டாயிற்று. तब सब शांत हो गए. அப்போ தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. यानी परमेश्वर का शब्द में सामर्थ्य है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை சாக போறோம், आप सोचते होंगे शायद मैं मरने जा रहा हूं, நம்ம கதை முடிஞ்சு, कि मेरी कहानी समाप्त होने पर है, நம்பிக்கையே இல்லை, अब आशा टूट गया, அவ்வளவுதான். बस खत्म. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தத்துல அப்படிதான் நினைச்சாங்க. इजरायली जंगल में यही सोच रहे थे. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடியும் அப்படிதான் நினைச்சாங்க. लाल समुद्र के सामने भी उनकी विचार यही थी. தண்ணி கிடைக்காம 3 நாள் அலைஞ்ச போவோம், அதை தான் நினைச்சாங்க. पानी बिना जब 3 दिन से वे तड़प रहे थे तभी भी उनकी सोच यही थी. அப்பம் கிடைக்காம பட்டினியா இருக்கும் போதும் அதை தான் நினைச்சாங்க. रोटी के बिना जब वे भूखा थे तब भी उनकी सोच यही இங்கே रही. இவர்கள் படகுல உட்கார்ந்து இருக்காங்க, அப்பமா அப்படிதான் நினைக்கிறாங்க. यहाँ पर इन्होंने नाव पर बैठे परंतु उनकी सोच यही रही.
அவர் காட்டையும் கடலையும் அதட்டினார். उसने आंधी और हवा को ढांटा, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். उसके कहने पर होगा, उसकी आज्ञा देने से உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவராலே கூடும். आपके जीवन को तब्दील करने के लिए उससे संभव है, சிறுமையை மாற்ற அவரால் கூடும். आपके दुर्दशा को बदलने के लिए उससे संभव है, அவமானங்களை மாற்ற அவராலே கூடும். आपके अपमान को दूर करने के लिए उससे संभव है, அவர் வல்லமை உள்ள தேவன். क्योंकि वो सर्वशक्तिमान परमेश्वर है। இங்கேயும் அவங்களுக்கு ஒண்ணு உணர்த்துறாரு. यहाँ भी उन्हें महसूस दिलाया, என்ன உணர்த்துறாரு? क्या महसूस दिलाया? அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் உணரும்படியாய். कि वे ये महसूस करे कि सचमुच ये परमेश्वर का पुत्र है। அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், எப்பா கீழ்ப்படிது, காற்றும் கடலும் கீழ்ப்படிது. उसके बाद उन्होंने कहा, ये भाई ये कौन सी बात है कि समुद्र और आंधी इसकी இவர் मानती है? எப்படிப்பட்டவரோ? ये कौन है? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஓ, நாம வாழ்க்கையில உணர வேண்டியது என்னன்னா, तो हमारे जीवन में हम क्या महसूस करना है நாம் कि ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். जिस परमेश्वर का हम उपासना करते हैं वो सर्वशक्तिमान है। ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் இருக்கலாம். शायद आप दुर्दशा के अनुभव में हो सकते हैं, ஒரு அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். शायद आप अपमानित अवस्था में हो ஒரு सकते हो, கஷ்டமான சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். शायद आप तकलीफ में गुजरते होंगे, எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் लेकिन இருக்கிறார். इन सारा परिस्थिति को दूर करने के लिए परमेश्वर हमारा सामर्थ्य है। அவர் நிச்சயமாகவே மாற்றுவார். वो सचमुच दूर करेगा। அவர் மாற்றும் போது वो जब दूर करेगा நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்வீர்கள், तब तुम एक बात को जान लोगे இந்த தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. कि इस परमेश्वर के तुलना में कोई नहीं, இந்த கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. इस परमेश्वर के समान में और कोई नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நிச்சயமாய் மாற்றுவார். वो सचमुच दूर करेगा। அந்த वचனத்தை நாம வாசிச்சோமானா, अगर उस वचन को हम पढ़ेंगे, அதுல சொல்லப்பட்டிருக்குது, वहां पर कहा गया है, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த और तुम तुम्हारे पूर्वजों जो नहीं जानते थे, மன்னாவினால் உன்னை போஷித்தார். उस मन्ना तुम्हें खिलाया, நீயும் அறியல, जिसे तू नहीं जानता था உன் பிதாவும் அறியல. और तुम्हारे पूर्वजों भी नहीं जानते थे। அந்த பிரசங்க வசனம் उस संदेश के உபாகம் वचन, 8:3, व्यवस्था विवरण 8:3, நீயும் உன் பிதாவும் அறியாதிருந்து और तू और तुम्हारे पूर्वजों ने नहीं जानते थे, அப்படிப்பட்ட ஒரு மன்னாவினால் உன்னை उस போஷித்தார். तरह की एक खास मन्ना से मैंने तुम्हें खिलाया। அப்படியானா यानी நாம் நம்முடைய வாழ்க்கையிலே हम हमारे जीवन में அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, जानने वाली बात क्या है? நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத அற்புதங்களை தேவன் இந்த நாட்களிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். वैसे चमत्कारों को परमेश्वर हमारे जीवन में इन दिनों में करने के लिए सामर्थ्य है, जिसे हमारे पूर्वजों के நீங்க दिनों में உங்க नहीं किया। வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பார்க்காத கருத்துரை இனி வரும் நாட்களிலே பார்க்க போகிறீர்கள். और ऐसे चमत्कारों को आप अपने जीवन के भविष्य दिनों में देखने जाओगे, जिसे आप इसके पहले कभी नहीं देखा हो। நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களை நடத்தின மாதிரி ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். அப்படி कई सारे लोग कहते हैं, जैसे परमेश्वर ने हमें अगुवाई किया वैसे तुम्हें भी எங்க करेगा। வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். हमारे जीवन में परमेश्वर ने वैसा किया, ऐसा किया, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத விதத்திலே கர்த்தர் உங்களை நடத்த போறார். लेकिन परमेश्वर आपकी अगुवाई उस तरह करेगा जिसकी चर्चा तक आप नहीं सुने हो। நீயும் உன் பிதாவும் அறியாதிருந்த ஒரு மன்னா. ऐसी मन्ना जिसे तुम और तुम्हारे पितरों नहीं जानते थे। உண்மைதானே? हकीकत है அவன் ना? எகிப்தில் இருக்கும்போது அவனுக்கு இந்த மன்னாவை பத்தி தெரியவே क्योंकि செய்யாது. जब वे मिस्र में थे, वे मन्ना के बारे में कतई नहीं जानते थे। ஆபிரகாமுக்கு இந்த மன்னா கிடையாது, अब्राहम का ये मन्ना नहीं दी गई, ஈசாக்குக்கு கிடையாது, ईसाक को मन्ना नहीं दी गई, யாக்கோபுக்கு கூட ஆண்டவர் பஞ்ச காலத்துல அவனை இங்க வைக்காம கானான்ல வைக்காம எகிப்து கொண்டு போயிட்டாரு. और याकूब को भी परमेश्वर अकाल के दौरान मिस्र खाना में नहीं रखा, बल्कि उसे मिस्र में ले चला गया। யாக்கோபுக்கு தேவன் அங்க மன்னாவை கொடுத்திருக்க முடியுமே, याकूब को भी परमेश्वर मन्ना खिला सकता था, ஆனா அங்க கொடுக்கலையே. लेकिन नहीं दिया, ஏன்னா அந்த மன்னா இவர்களுக்காக வைக்கப்பட்டது. क्योंकि ये मन्ना खास तौर से इनके लिए आयोजित है। 40 ஆண்டுகள் அந்த மன்னாவை புசித்தார். 40 साल उन्होंने मन्ना खाए। அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए एक विशेष आशीष நீங்களும் உங்களுடைய பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் ऐसे मन्ना से जिसे तुम और तुम्हारे पितरों नहीं जानते थे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीषित करेगा இதுவரை காணாத அற்புதங்களை காண்பீர்கள். और ऐसे चमत्कारों को देखोगे जो अब तक तुमने नहीं देखा हो। இதுவரை நம்முடைய பூர்வ பிதாக்கள் கடந்து வராத பாதைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ऐसे मार्ग से हम गुजरते आए जहां पर हमारे पूर्वजों भी नहीं आए, இனியும் கடந்து போவோம். और भी हम आगे भी गुजरते जाएंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கொரோனாவை பார்த்தாங்களா? क्या उन्होंने कोरोना को देखा? சொல்லுங்க, बताइए तो सही, கொரோனாவை பார்த்தாங்களா? क्या उन्होंने कोरोना को देखा? பார்க்கலல்ல, नहीं देखा ना, நம்ம தானே பார்த்தோம். हम ही तो हमारे जमाने में देखा। 3 மாசம் வெளியே வராம வீட்ல இருந்தாங்களா? क्या 3 महीने घर से ना निकलते हुए घर के भीतर वे बैठे थे? சொல்லுங்க, बताइए।
நீங்களாம் வெளியே சுத்தினீங்களோ? लगता है कि शायद आप लोग बाहर फिरे होंगे। வீட்டில் இருந்தீங்களா சுத்தினீங்களா? आप घर पे थे या बाहर फिरते थे? 2020 2020 की बात। வீட்டில் தானே இருந்தீங்க? क्या घर पे ही थे ना? 3 மாதம். 3 महीने। அந்த நாட்களில் தான் நிறைய பேர் சமையலே படிச்சுக்கிட்டாங்க. उन दिनों में कई सारे लोग खाना बनाना भी सीख गए। யூடியூப்ல நிறைய பேர் பார்த்து பார்த்து சமையல் படிச்சாங்க. यूट्यूब में देखते देखते कई सारे लोग खाना पकाना भी सीख गए। ஒரு நாள் லீவ் போட மாட்டாங்க. एक दिन भी छुट्टी नहीं मारते हैं। ஆமாம், ஒரு நாள் மனைவி லீவ் போட சொன்னா அவன் போட மாட்டார். एक दिन जब पत्नी छुट्टी डालने के लिए कहती है, एक दिन भी छुट्टी नहीं डालते। சரிக்கா பார்த்தா இவரும் போட மாட்டார் போல. வேலைக்கு போயிடுவாங்க. काम पे चले जाते हैं। உனக்கு என்ன தெரியும், அங்கே இருக்க ப்ரெஷர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு तू क्या जानता है, वहां तमाम दबाव है, तू क्या जाने। 3 நாள் உட்கார வச்சிட்டார். 3 மாதம் உட்கார வச்சிட்டார். 3 महीने लेकिन बिता दिया। ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா வேலையை விட்டு எடுத்துரும். एक दिन काम पे नहीं जाएंगे तो काम से निकाल देगा। சாப்பிடுக்க என்ன செய்வா? खाने के लिए क्या करें? இல்லை என்ன செய்யும்? बच्चे क्या करेंगे? 3 மாதம் 3 महीना சாப்பிட்டோமா? क्या खाया? சாப்பிட்டோமா இல்லையா? बताइए, हमने खाया या नहीं खाया? சாப்பிட்டீங்களா இல்லையா? आपने खाए या नहीं खाए? பட்டினியா இருந்தேன்னு சொல்லுங்க. जो भूखे थे, பட்டினியா இருந்தையா भाई साहब मैं तो भूखा था। சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? कोई ऐसा है? இருக்கீங்களா? क्या कोई ऐसा है? வேலைக்கு போகாட்டாலும் भले काम पे क्यों न गए हो, வீட்டில் இருந்தாலும் घर पे ही थे, கர்த்தர் போஷித்தார். परंतु परमेश्वर ने खिलाया। பிதாக்கள் கடந்து வராத பாதை, ऐसे मार्ग जहां पर हमारे पूर्वजों कभी नहीं गुजरे, பிதாக்கள் பார்க்காத காரியம். और ऐसे कार्य जिसे हमारे पूर्वजों ने नहीं देखा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, இனியும் நடத்த வல்லவராய் और இருக்கிறார். भी आगे भी अगुवाई करने के लिए सामर्थ्य है। இனி எத்தனை லாக்டவுன் வந்தாலும் கர்த்தர் நம்மள நடத்துவார். चाहे और भी कितने भी तालाबंदी क्यों ना आवे, परमेश्वर हमारा अगुवाई करेगा। நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்குதான். देश का आर्थिक व्यवस्था बहुत ही निचले स्तर पहुंच गया। அது எங்க போனாலும் சரி, चाहे कहां भी क्यों ना पहुंच जाए, எங்க ஆண்டவர்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்கு. लेकिन हमारा परमेश्वर के पास खूब तमाम वस्तुएं हैं। அநேக காகங்கள் வந்து நம்மை போஷிக்கும். तमाम कौवे आकर भी हमें खिलाएंगे। கர்த்தர் பசியா இருக்க விட மாட்டார். परमेश्वर हमें कतई भूखा रहने नहीं பிதாக்கள் छोड़ेगा। அறியாத மன்னாவினால் அவர்களை போஷித்தார். उस मन्ना से परमेश्वर ने उन्हें खिलाया जिसे उनके पुरखों ने नहीं जानते थे। அவர் உங்களையும் என்னையும் போஷிக்க वो வல்லவராய் இருக்கிறார். तुम्हें और मुझे भी खिलाने के लिए पर्याप्त है। அற்புதத்தின் தேவன், चमत्कार करता, அற்புதத்தின் தேவன். चमत्कार करता परमेश्वर। हालेलुया. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சத்தமா சொல்லுவோம்.